ஏழாவது முறை மட்டுமல்ல, எந்நாளும் தமிழ்நாட்டை திமுக தான் ஆளும் என சூளுரைத்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுக இருக்கும் வரை தமிழ்நாட்டை பாஜகவால் ஆள முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுவான். திருச்சி சிறுகனூரில் திமுகவின் 12வது மாநில மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் கலந்து கொள்ள வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு சாலையின் இருபுறங்களிலும் திரண்டு தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பளித்தனர். மாநாட்டு திடலில் 110 அடி உயர கம்பத்தில் திமுக கொடியை ஏற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொண்டர் புடைசூழ ராம்ப் வாக் சென்றார். விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வீர வாள், வெள்ளி செங்கோல் பரிசளிக்கப்பட்டது. தொடர்ந்து மாநாட்டில் பேசிய முதல்வர் மு.க.ஸ்டாலின், திமுக இருக்கும் வரை பாஜகவால் தமிழ்நாட்டை ஆள முடியாது என்றார். கூட்டணிக்கு பேர் வைக்க கூட முடியாத நிலையில தான் இன்றைக்கு அதிமுக இருக்கு. இங்க உங்களுக்கு எப்பவும் நோ என்ட்ரி தான். உங்க டப்பா என்ஜினுக்கு தமிழ்நாடு எப்பவுமே நோ என்ட்ரி தான் சொல்லும். அதிமுக முகவடியை போட்டுக்கிட்டு வந்தா எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களை அடையாளம் தெரியாம போயிடுமா? உங்களுடைய முகத்தை கிழிச்சு தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட நாங்க அம்பலப்படுத்துவோம். தமிழ்நாட்டை எப்படியாவது நம்ம கிட்ட இருந்து விழுங்கி விடலாம் என்று நினைக்குது இந்த காவி கூட்டம். எங்க கருப்பு சிவப்பு பொட்டாளம் இருக்கிறவரை அது நடக்கவே நடக்காது. உங்க அப்பனே வந்தால் நடக்காது. சிலர் தவணை முறையில் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்தார். சமீபமாக கவனிச்சிங்களா, மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஏதோ இன்ஸ்டால்மெண்ட்ல தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன அறிவிக்கிறாங்க? நம்முடைய திராவிட மாடல் சார்பில் நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை டாப் அப் பண்ணி அப்படியே காப்பி எடுத்து அறிவிக்கிறாங்க. திமுக அரசின் திட்டங்கள் தொடரும் வரை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுவான் என சூளுரைத்தார். உயர்கல்விக்கு உறுதுணையா இருக்கிற புதுமை பெண் திட்டம், தமிழ் புதலன் திட்டம், நான் முதலன் திட்டம், இதையெல்லாம் தடுக்கவோ நிறுத்தவோ எந்த கட்சியாவது யோசிக்க முடியுமா? வீடு தேடி ரேஷன் தரக்கூடிய தாயுமானவர் திட்டம், வீடு தேடி மருத்துவம் தரக்கூடிய மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இதையெல்லாம் தொடர மாட்டோம் எந்த கட்சியாவது வாய் திறக்க முடியுமா? இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுவான். விரைவில் திமுக தேர்தல் அறிக்கை வெளியாகும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக இன்று விசாரணைக்கு ஆஜராக விஜய்க்கு விலக்களித்த சிபிஐ விசாரணையை டெல்லியில் மட்டுமே நடத்த முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக கடந்த ஜனவரி 14 மற்றும் 19ஆம் தேதிகளில் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் தாவேகா தலைவர் விஜயிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்நிலையில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகும்படி தாவேகா தலைவர் விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டது. அதே நேரம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தாவேகா சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களிடம் சென்னை பனையூர் கட்சி அலுவலகத்தில் இன்று விஜய் நேர்காணல் நடத்தவுள்ளார். இதனால் சென்னையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக தயாராக இருப்பதாகவும் அல்லது 15 நாட்கள் கால அவகாசம் வழங்குமாறும் சிபிஐயிடம் விஜய் தரப்பு கோரியதாகவும், அதன்படி இன்று ஆஜராவதில் இருந்து விஜய்க்கு விலக்கு அளிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் டெல்லி அலுவலகத்திலேயே விசாரணை நடத்தவும் விரைவில் விஜய்க்கு புதிய சம்மனை அனுப்பவும் சிபிஐ திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேகாவை இணைக்க பாஜக மும்முரம் காட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தாவேகா இடையே கூட்டணி அமைய உள்ளதாக தகவல் பரவிய நிலையில் திமுகவுடன் தொகுதி பங்கீட்டை காங்கிரஸ் நிறைவு செய்து அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தது. இதனால் தாவேகாவை தங்கள் பக்கம் இழுக்க பாஜக தேசிய தலைமை முனைப்பு காட்டி வருவதாக கூறப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு விஜய் தடைக்கல்லாக இருக்கக்கூடாது எனவும், அவர் தங்களுடன் இணைந்தால் தகுதியான இடங்களை வழங்குவோம் என பாஜக செய்தி தொடர்பாளர்
ANS பிரசாத் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதேபோல ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜயை இணைக்க பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் தாவேகாவுடன் கூட்டணி பேசவில்லை என தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். தணிக்கை வாரியமும் கைவிட்டுருச்சு. நாளைக்கு வேட்பாளர் சந்திப்பில் சிபிஐ சம்மன் அமைச்சிருக்கு. இது பாஜகவோட அழுத்தம், அவங்க என்டிஏ கூட்டம் இழுக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத தாவேகாவோட குற்றச்சாட்டு. அதாவது இது முதல் முறையான அழைப்பு இல்லை, இது 2வது முறையோ 3வது முறையோ அழைத்திருக்கிறார். இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கலாம், இது ரூமர் நான் சொல்லுறேன். அதனைத் தொடர்ந்து பாஜக செய்தி தொடர்பாளர் பொறுப்பில் இருந்து ANS பிரசாத் நீக்கப்பட்டார். ஜனநாயகன் சென்சார் வழக்கை தயாரிப்பு நிறுவனம் வாபஸ் பெற்ற பின்னரும் மறுஆய்வு குழு படத்தை பார்க்காதது, தேர்தல் நெருங்கும் சூழலில் கரூர் விவகாரத்தில் CBI தீவிரம் காட்டுவது என்பன உள்ளிட்டவை மூலம் தாவேகாவை கூட்டணியில் இணைக்க பாஜக மும்முரம் காட்டி வருவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றத்தால் இந்திய பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மேலும் 200 ரூபாய் வரை உயரும் அபாயச் சூழல் நிலவுகிறது. கேஸ் சிலிண்டர் முன்பதிவுக்கான கால அளவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையே தீவிரமடைந்துள்ள போர் சூழல், அதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்றம் உள்ளிட்ட காரணங்களால் உலக பொருளாதாரம் ஆட்டம் கண்டுள்ளது. சந்தை தொடக்கத்தின் போது இதுவரை இல்லாத வகையில் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $119 புது உச்சம் தொட்ட நிலையில் சந்தை முடிவில் சற்று சரிந்து $103 விற்பனையானது. இதற்கு முன் கடந்த 2022ஆம் ஆண்டு அதிகபட்சமாக ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $100 வரை உயர்ந்தது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் உயர்வின் நேரடி தாக்கமாக இந்திய பங்குச் சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்தன. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இதுவரை இல்லாத அளவாக 92.26 ரூபாயாக சரிவடைந்தது. ரூபாயின் மதிப்பின் மீதும் உருவான கடும் அழுத்தம் பங்குச் சந்தையிலும் எதிரொலித்தன. வாரத்தின் முதல் நாளில் வீழ்ச்சியுடன் தொடங்கிய இந்திய பங்குச் சந்தைகளான சென்செக்ஸ் மற்றும் நிப்டி ஏறத்தாழ 2% அளவுக்கு சரிந்தன. இதில் மும்பை பங்குச் சந்தையான சென்செக்ஸ் 1353 புள்ளிகள் சரிந்து 77,566 புள்ளிகளிலும், தேசிய பங்குச் சந்தையான நிப்டி கடந்த 25 ஆண்டுகளில் இல்லாத அளவில் 422 புள்ளிகள் சரிந்து 24,028 புள்ளிகளிலும் வர்த்தகமாகின. பங்குச்சந்தை வீழ்ச்சியால் நேற்று ஒரே நாளில் மட்டும் 8,20,000 கோடி ரூபாய் வரை முதலீட்டாளர்கள் வருவாய் இழப்பை எதிர்கொண்டதாகவும், போர் பதற்றம் காரணமாக கடந்த 10 நாட்களில் 22,40,000 கோடி ரூபாய் வருவாயை முதலீட்டாளர்கள் இழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே போர் பதற்றத்தால் விலை உயரப்போகும் பொருட்களை பிரபல பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் பட்டியலிட்டுள்ளார். இந்த ஆயில் ஃபீல்டை மூடுறது ரொம்ப ஈஸி, திறக்கிறது ரொம்ப கஷ்டம். 1 மாதம் ஆகும் திறக்கிறதுக்கு. அதனால் கச்சா எண்ணெயே இல்லை அப்படிங்கிற நிலைமையில் கச்சா எண்ணெய் விலை ஏறி இருக்குது. இதே மாதிரி ரேட்டு ஏறிச்சுன்னா உங்கள் சிலிண்டர் விலை ஒரு 200 ரூபாவும், கச்சா அந்த கமர்ஷியல் சிலிண்டர் விலை 300-400 ரூபாவும் ஏறுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மேலும் 200 ரூபாய் வரை உயரக்கூடும் என ஆனந்த் சீனிவாசன் கணித்துள்ளார். பாம் ஆயில் நம்மளுக்கு இந்தோனேஷியாலேன்னு வருது. பாம் ஆயில் தான் சீப்புன்னு மக்கள் அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. பாம் ஆயில் விலை ஏறும். பருப்பு வகைரா இந்தியாவில் கிடையாது, வெளிநாட்டிலேருந்து தான் வருது. அதனால் பருப்பு வகைரா விலை ஏறும். அதுக்கப்புறம் இந்த கோழிக்கு தீவனம் போடுறதுக்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து தான் வருது, மக்காச்சோளம்லாம். அதனால் கோழி விலையும் ஏறும், முட்டை விலை ஏறும். இதனிடையே சிலிண்டர் முன்பதிவுக்கான கால அளவை 21 நாட்களில் இருந்து 25 நாட்களாக உயர்த்தவும், எரிவாயு உற்பத்தியை பெருக்கி உள்நாட்டு விநியோகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கவும் எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். சென்னையில் வணிக சிலிண்டர் விநியோகத்தை நிறுத்துவதாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் அறிவித்துள்ளது.
ஈரான் இஸ்ரேல் போர் எதிரொலியாக சர்வதேச சந்தையில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. போதிய அளவில் எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு அறிவித்திருந்த போதிலும் சென்னையில் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்னையில் வணிக கேஸ் சிலிண்டர் விநியோகத்தை நிறுத்துவதாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதனால் சென்னையில் உள்ள உணவகங்கள் செயல்பட முடியாத நிலைக்கு தள்ளப்படும் என உணவகங்கள் உரிமையாளர்கள் சங்கத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர். போர் பதற்றத்தை போன்று இங்கு உணவக உரிமையாளர்கள் மத்தியில் ஒரு பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. கேஸ் சிலிண்டர்கள் விநியோகத்தில் காலதாமதம் ஏற்படுமானால் நிச்சயமாக உணவகங்கள் உணவு உற்பத்தியை நிறுத்திக் கொள்ளும் நிர்பந்தம் ஏற்படும் என்பதை இங்கே சொல்லிக் கொள்ள வேண்டும். இதனிடையே கோவையில் செயல்படும் பிரபல உணவகம் ஒன்று சில முக்கியமான உணவுகளை மட்டுமே வழங்கும் என தங்களது உணவு பட்டியலை குறைத்துள்ளது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பெங்களூருவில் இன்று முதல் உணவகங்கள் செயல்படாது என அறிவிக்கப்பட்ட நிலையில் சென்னையிலும் உணவகங்கள் மூடக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தவேக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களிடம் அக்கட்சியின் தலைவர் விஜய் இன்று நேர்காணல் நடத்தவுள்ளார். தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. இதற்காக வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தியுள்ளன. அந்த வகையில் தவேக சார்பில் போட்டியிட கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 20ஆம் தேதி வரை விருப்ப மனு பெறப்பட்டது. இவ்வாறு விருப்ப மனு அளித்தவர்களில் தேர்வு செய்யப்பட்டவர்களிடம் விஜய் நேரடியாக நேர்காணல் நடத்தி வேட்பாளர்களை தேர்வு செய்ய திட்டமிட்டுள்ளார். அதன்படி சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தவேக தலைவர் விஜய் இன்று முதல் நேர்காணல் நடத்தவுள்ளார். இதனையடுத்து தவேகவின் வேட்பாளர்கள் பட்டியல் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மகளிர் தினத்தன்னைக்கு இவ்வளவு பெண்ணியம் பேசி கண்ணியம் இல்லாம ஒரு கல்யாணத்துக்கு த்ரிஷாவே கூட்டிட்டு வராருன்னு சொன்னா நாளை இன்னைக்கு சமுதாயம் எப்படி பார்க்கும் இதை? நடிகையுடன் தவேக தலைவர் விஜய் திருமணத்தை மீறிய உறவில் இருப்பதாக மனைவி சங்கீதா விவாகரத்து கோரிய நிலையில் அவரது சொந்த கட்சியைச் சேர்ந்த நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார் முன்வைத்த விமர்சனங்களே இவை. ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான விஷயம் கிடையாது. எல்லா பிரச்சனையிலையும் முட்டு கொடுக்குறோம். ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நிறைய தப்பு இருக்கு. எல்லா பிரச்சனையிலையும் முட்டு கொடுக்குறோம்ல. மனைவி மற்றும் பெற்றோர் கூட பார்க்க முடியாத அளவிற்கு கட்சித் தலைவர் விஜயை சுற்றி ஆட்கள் இருப்பது ஏன் என்று ரஞ்சனா நாச்சியார் வினவியுள்ளார். பார்க்கறதுக்கு அனுமதி இல்ல, இன்னொரு நபர் அங்க நடுவுல நிக்கிறாரு, பார்க்க அனுமதிக்க முடியாது அப்படின்னு. அவங்க அம்மா அப்பா போய் பார்க்க முடியல, நடுவுல ஒரு நபர் நிக்கிறாரு. அந்த நபர் பேரை நான் தேவைப்பட்டா சொல்லுவேன். நடுவுல ஒரு நபர் நிக்கிறாரு, பார்க்க கூடாது அப்படின்னு. அப்போ விஜய் என்னவா இருக்காரு? இளம் தலைமுறைக்கு தவறான முன் உதாரணமாக விஜய் மாறியுள்ளதாகவும் ரஞ்சனா நாச்சியார் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் இருந்து மாநிலங்களவைக்கு போட்டியிட்ட 6 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். தமிழ்நாட்டில் இருந்து மாநிலங்களவைக்கு எம்பிக்களாக தேர்வு செய்யப்பட்டிருந்த 6 பேரின் பதவிக்காலம் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியுடன் நிறைவேறுகிறது. புதிய உறுப்பினர்கள் பதவிக்கு திமுக தரப்பில் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோரும், திமுக கூட்டணியான காங்கிரஸ் தரப்பில் கிறிஸ்டோபர் திலக், தேமுதிக தரப்பில் LK சுதீஷும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இதேபோல அதிமுக தரப்பில் தம்பிதுரையும், அதிமுக கூட்டணி கட்சியான பாமக தரப்பில் அன்புமணியும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நிறைவடைந்த நிலையில் 6 பேரும் மாநிலங்களவை எம்பிகளாக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி சாந்தி தெரிவித்தார். தேர்தலில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை தம்பிதுரை, காங்கிரசின் கிறிஸ்டோபர் திலக், பாமக தலைவர் அன்புமணி, தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் ஆகியோர் தேர்தல் நடத்தும் அதிகாரி சாந்தியிடம் இருந்து பெற்றுக் கொண்டனர். 20 வருஷம் கிட்டத்தட்ட 4 பாராளுமன்ற நாங்கள் போட்டி போட்டிருக்கோம். எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கல. எங்களுக்கு ஒரு முறையும் ராஜ்யசபா எங்களுக்கு தருவதாக சொல்லுவாங்க, ஆனால் அது நடக்கல. இந்த முறை அது நடந்திருக்கு. தலைவர் கேப்டன் அவர்கள் எப்பயுமே ஆசைப்படுவார் பாராளுமன்றத்தில் தேமுதிகவுடைய உறுப்பினர் போகணும்னு. அந்த வாய்ப்பு இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. அவருடைய கனவு இன்னைக்கு நினைவாக இருக்கு. திருச்சியில் திமுக மாநில மாநாடு நடைபெற்ற நிலையில் திமுக எம்பிக்கள் மட்டும் சான்றிதழ்களை பெறவில்லை. இதனிடையே தம்பிதுரை ஜெயலலிதா நினைவிடத்திலும் சுதீஷ் விஜயகாந்த் நினைவிடத்திலும் மரியாதை செலுத்தினர். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரைக்கு சொந்தமான கல்வி நிறுவனங்கள் ஆக்கிரமித்துள்ள அரசு நிலங்களை 12 வாரங்களுக்குள் மீட்டுத் தருமாறு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை அடுத்த கோணம்பேடு கிராமத்தில் தம்பிதுரைக்கு சொந்தமான செயின்ட் பீட்டர்ஸ் பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது. அதில் கிராமத்திற்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமித்து மின்சார துணை நிலையம், மாணவர் விடுதிகள் உள்ளிட்ட கட்டுமானங்களை மேற்கொண்டுள்ளதாக கோணாம்பேடு கிராம பொதுநல சங்கம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அருகில் உள்ள ஆவடி நகராட்சி உயர்நிலைப் பள்ளியின் அடிப்படை வசதிகள் இல்லாததால் இந்த ஆக்கிரமிப்பு
ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்டு அந்த பள்ளியின் பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் நில அளவை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சுற்றுச்சுவர் மற்றும் கல்லூரி கட்டடங்கள் என மொத்தம் 2476 சதுர மீட்டர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வருவாய் மற்றும் ஆவடி நகராட்சி அதிகாரிகளுக்கு ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பு அறிக்கையை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி நிலத்தை மீட்கும் பணிகளை 12 வார காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டுள்ளனர். மானாமதுரை இளைஞர் ஆகாஷ் மரணத்திற்கு காரணமான 16 காவலர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே போராட்டம் கைவிடப்படும் என அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். மானாமதுரையைச் சேர்ந்த ஆகாஷ் என்பவரை வழக்கு ஒன்றில் காவல்துறையினர் கைது செய்தனர். அப்போது அவர் தப்ப முயன்ற போது காலில் காயம் ஏற்பட்டு மதுரை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்ததை அடுத்து காவல்துறை தாக்கியதாலேயே ஆகாஷ் உயிரிழந்தார் என கூறி அவரது உறவினர்கள் மதுரை ராமேஸ்வரம் 4 வழிச்சாலையில் போராட்டத்தை தொடங்கினர். இதனிடையே இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. எனினும் உடற்கூறாய்வு அறிக்கை வரும் வரை உடலை வாங்க மாட்டோம் என தெரிவித்துள்ள உறவினர்கள் 3வது நாளாக இரவு பகல் பாராமல் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். மறியலை கைவிட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்திய போதும் மாவட்ட நிர்வாகமோ காவல் கண்காணிப்பாளரோ இதுவரை தங்களை சந்தித்து பேச்சு நடத்தவில்லை என உறவினர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதனால் மதுரை ராமேஸ்வரம் சாலையில் 3வது நாளாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்படும் நபர்களுக்கு கால்முறிவு ஏற்படுவது ஏன் என காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையைச் சேர்ந்த ஆகாஷ் உயிரிழந்தது தொடர்பாக அவரது தந்தை ராஜேஷ் கண்ணன் தாக்கல் செய்த மனு நேற்று அவசர வழக்காக விசாரிக்கப்பட்டது. அப்போது உயிரிழந்த ஆகாஷின் குடும்பத்திற்கு SC/ST சட்டப்படி இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் மானாமதுரை காவல் நிலையத்தில் கடந்த 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை அனைத்து CCTV காட்சிகளையும் பாதுகாத்திட வேண்டும் எனவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆகாஷை காவல் நிலையத்திற்கே அழைத்துச் செல்லவில்லை என்றும் அவரை காவலர்கள் துன்புறுத்தவில்லை எனவும் வாதிட்டார். மேலும் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றியுள்ளதாகவும் விளக்கமளித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி விஜயகுமார் பாலத்திலிருந்து குதித்ததால் 26 வயது இளைஞரான ஆகாஷிற்கு என்னென்ன காயம் ஏற்பட்டது என வினவினார். கைது செய்யப்படும் நபர்களுக்கு கால்முறிவு ஏற்படுவது ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிபதி காவல்துறையினர் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்கின்றனரா என வினவினார். இதனையடுத்து இந்த வழக்கில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய சிபிசிஐடி மற்றும் அரசு தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதி வருகிற 11ஆம் தேதி வழக்கை ஒத்திவைத்தார். த்ரிஷாவிடமிருந்து இப்படி ஒரு பதிவு வரும் என்று தெரிந்திருந்தால் தான் வருத்தம் தெரிவித்திருக்க மாட்டேன் என நடிகர் பார்த்திபன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே மீண்டும் பூகம்பம் வெடித்துள்ளது. தயாரிப்பாளர் கல்பாத்தி சுரேஷ் இல்ல திருமண விழாவில் விஜய் த்ரிஷா இருவரும் ஒரே காரில் ஒரே நிற ஆடையில் ஜோடியாக பங்கேற்றது பேசுபொருளானது. திரை உலகினர் பலரும் அதற்கு காட்டமாக எதிர்வினையாற்றியிருந்தனர். இதனிடையே நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட நடிகர் பார்த்திபனிடம் த்ரிஷாவின் படத்தை காண்பித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது குந்தவையை வீட்டிற்குள்ளேயே குந்த வைத்தால் பல பிரச்சனைகளை தீர்க்கலாம் என பேசிய பார்த்திபன் கூறியது சர்ச்சைக்கு வித்திட்டது. இந்த வீடியோ இணையத்தில் பரவிய நிலையில் அதற்கு கண்டனம் தெரிவித்த த்ரிஷா, ஒருவரிடம் மைக் இருந்தால் அவர் பேசுவது புத்திசாலித்தனமாகவோ நகைச்சுவையாகவோ ஆகிவிடாது என கடிந்து கொண்டார். இதையடுத்து ஆடியோ வெளியிட்ட பார்த்திபன் தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்தார். இந்த விவகாரம் அத்தோடு முடிவுக்கு வந்துவிட்டதாக நினைத்த நிலையில் நடிகர் பார்த்திபன் தனது நக்கலான பாணியில் குந்தவை மனதில் குந்தவை என்ற பெயரில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த விவகாரத்தை மீண்டும் கிளறியுள்ளது. திரி 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 ஷார்ப்பா இருக்கா மைக் என த்ரிஷா பற்றி பேசப் போகிறோம் என்பதை முன்கூட்டியே க்ளூ கொடுத்து தனது பேச்சை ஆரம்பித்தார். த்ரீ ஷார்ப்பா இருக்கா மைக்கு? என்னதான் நம்ம ஷார்ப்பாக புத்தி கூர்மையாக மைக்கில் பேசினா கூட மைக்கில் பேசிட்டதுனால அது புத்திசாலித்தனம் ஆயிடாதுங்கிற ஒரு பழி மேல இருக்கு. தான் ஒருவரை மட்டும் பேசிய விஷயம் ஒட்டுமொத்த பெண் சமூகத்திற்கும் எதிராக திசை திருப்பப்பட்டதாக பார்த்திபன் விளக்கம் அளித்தார். கரூர் பிரச்சனையில் கூட அவருக்கு ஏற்படாத ஒரு பெரிய கரூர் பிரச்சனையில் விமர்சனங்கள் வந்ததே தவிர அவருக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு வராத அளவுக்கு இருந்தது. இவ்வளோ பாதிப்புக்கும் காரணமான ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் இந்த பெண்மணி கலந்துக்காமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அடிமனசில் இருந்தது. ஸோ இந்த 3வது மனுஷியை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் சொன்னது 3வது மனுஷியை பற்றி அவங்கள வீட்டில் இருந்திருக்கலாம். ஆனால் இது எல்லாமே பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயம், பெண்கள் எல்லாமே வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு கருத்து வந்து நிறைய பேர் அதை பதிவு செஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு.
த்ரிஷாவிடம் இருந்து இப்படி ஒரு பதிவு வரும் என்று தெரிந்திருந்தால் தான் வருத்தம் தெரிவித்திருக்க மாட்டேன் என்றும் பார்த்திபன் கூறினார். சமீப காலங்களில் அவங்கள பற்றி வந்த கொச்சையான மிக அசிங்கமான நிறைய கருத்துக்கள் இங்கே இருக்குது, பொதுவெளியில் இருக்குது. ஒரு கட்சியோட தலைவர் உட்பட அவங்கள பேசின விஷயங்களுக்கு, விமர்சனங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க பதில் சொல்லியிருந்தாங்கன்னா நான் இதை வரவேற்றிருப்பேன். எதுக்குமே சொல்லாமல் எனக்கு மட்டுமே அவங்க கண்டனத்தை தெரிவித்ததுனால நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொன்னதே தப்புன்னு நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. உண்மைக்கு பக்கம் இருக்கும் தனது ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்த பார்த்திபன் தொடரலாம் என சீரியல் தொடரை போல் முற்றுப்புள்ளியில் முடிந்த விவகாரத்திற்கு காற்பொழி வைத்துள்ளார். இதனால் குந்தவைக்கும் சின்ன பழுவேட்டரையருக்கும் இடையேயான வார்த்தை போர் நீளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் 600 துணை ராணுவப் படையினர் சென்னை வந்தடைந்தனர். பெரம்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்த இவர்களை ஆவடி, தாம்பரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறையினர் மலர்கொத்து கொடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் இவர்கள் முக்கிய வீதிகளில் விழிப்புணர்வு அணிவகுப்பு நடத்த உள்ளனர். முதற்கட்டமாக ஆவடி மாநகர காவல் ஆணையரக பகுதிக்கு பாதுகாப்பு பணிக்காக சுமார் 250 வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திருவண்ணாமலையில் துணை ராணுவப் படையினர் மற்றும் காவலர்கள் இணைந்து கொடி அணிவகுப்பை நடத்தினர். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யவும் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த அணிவகுப்பு நடத்தப்பட்டது. காமராஜர் சிலை அருகே தொடங்கிய அணிவகுப்பு கல்நகர், மாரியம்மன் கோயில் தெரு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்றது. கோவை அருகே டாஸ்மாக் கடையை யானை ஒன்று சேதப்படுத்திய காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அதிகாலை 4 மணி அளவில் பாப்பநாயக்கம்பாளையம் கிராமத்திற்குள் நுழைந்த யானை ஒன்று விவசாய நிலங்களை சேதப்படுத்தியதுடன் கணவாய் செல்லும் வழியில் உள்ள டாஸ்மாக் கடைக்குள் நுழைந்து அங்கிருந்த பொருட்களை சேதப்படுத்தியது. இந்த யானையை கண்ட கடையின் ஊழியர் ஒருவர் மேசைக்கு அடியில் பதுங்கி உயிர் தப்பினார். தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடக்கும் கொலை மற்றும் பாலியல் குற்றங்கள் பொதுமக்களிடையே அச்ச உணர்வை அதிகரித்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஊத்தங்கரை முதியவர் கொலை, திரிசூலம் இரட்டை கொலை, சங்கரன் கோவில் விவசாயி கொலை வழக்குகளை தனது எக்ஸ் பக்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ள அவர், ஸ்டாலின் ஆட்சியில் எங்கும் கொலை, எப்போதும் கொலைதான் நடக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் வட்டம் மோகனூர் ஊராட்சி புலவனூரில் அமைந்துள்ள சின்மய துறைக்குடி காளியம்மன் கோயிலில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. புதிய கோயில் கட்டப்பட்டு நடத்தப்பட்ட விழாவில் மேளதாளங்கள், வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளாவிற்கு லாரி மூலம் கடத்த முயன்ற 10 டன் அரிசியை தனி வட்டாட்சியர் தலைமையிலான பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சந்தேகத்திற்கிடமாக சாமியார் மடம் என்ற இடத்தில் வந்து கொண்டிருந்த லாரியை தடுத்து நிறுத்திய போது கார் ஓட்டுநர் தப்பி ஓடினார். பொது விநியோக திட்ட அரிசி காப்புக்காடு அரசு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கில் ஒப்படைக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே சிறுமிகள் உட்பட 9 பேரை வெறிநாய் ஒன்று விரட்டி கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பருத்திவிளை சாந்தி நிலையம் சாலையில் சுற்றித் திரிந்த வெறிநாய் ஒன்று அவ்வழியாக சென்றவர்களை கடித்தது. இதில் காயமடைந்த அனைவரும் கன்னியாகுமரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து சாலையில் சுற்றித் திரியும் திருநாய்களை உடனடியாக பிடிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடை வெப்பம் அதிகரிப்பால் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வரட்டுப்பள்ளம் அணைக்கு தண்ணீர் தேடி வரும் யானைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அணை நீரில் யானைகள் நீண்ட நேரம் குளித்தும் தும்பிக்கையால் தண்ணீர் தெளித்தும் விளையாடி வெப்பத்தை தணித்து வருகின்றன. இந்த யானைகளை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணிக்கின்றனர். மேலும் பொதுமக்கள் அணைப்பகுதிக்கு செல்ல வேண்டாம், யானைகளுக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் தனியார் பள்ளி வேன் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். சாத்தனூர் கிராமத்தைச் சேர்ந்த 50 வயதான பெருமாள் என்பவர் தான் ஓட்டுநராக உள்ள பள்ளியின் பேருந்தை தனி வீட்டின் அருகே நிறுத்தியிருந்தார். அப்போது அருகே வசிக்கும் 4 வயது சிறுமி பேருந்தில் ஏறி விளையாடிய நிலையில் அவர் சிறுமியிடம் அத்துமீறியதாக கூறப்படுகிறது.
கடனை செலுத்தாததால் வீட்டிற்கு சீல் வைத்ததை கண்டித்து விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி குடும்பத்துடன் தீக்குளிக்க முயன்றார். பாவந்தூரைச் சேர்ந்த தண்டபாணி வீட்டு பத்திரத்தை வைத்து தனியார் நிதி நிறுவனத்தில் 5,70,000 ரூபாய் கடன் பெற்றார். கடந்த சில மாதங்களாக அதற்கான தவணையை முறையாக செலுத்தாததால் 8 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் என்று கூறி நிதி நிறுவன ஊழியர்கள் தண்டபாணி வீட்டிற்கு சீல் வைத்தனர். இந்நிலையில் தண்டபாணி தனது மனைவி மகனுடன் உடலில் டீசலை ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். மத்திய பிரதேச மாநிலம் குணோ தேசிய பூங்காவில் ஜுவாலா என்ற சிவிங்கி புலி 5 குட்டிகளை ஈன்றெடுத்துள்ளது. இந்தியாவில் அழிந்து வரும் சிவிங்கி புலி இனத்தை பெருக்குவதற்காக வெளிநாடுகளிலிருந்து சிவிங்கி புலிகள் கொண்டுவரப்பட்டிருந்தன. அந்த வகையில் நமீபியாவிலிருந்து கொண்டுவரப்பட்டு குணோ தேசிய பூங்காவில் வளர்ந்து வரும் ஜுவாலா என்ற சிவிங்கி புலி 5 குட்டிகளை ஈன்றுள்ளது. இதன் மூலம் இந்தியாவில் சிவிங்கி புலிகளின் எண்ணிக்கை 53ஆக உயர்ந்துள்ளது. தெலுங்கானாவில் உடல்நிலை சரியில்லாத கணவரை இன்சூரன்ஸ் பணத்திற்காக ஆட்களை வைத்து கொலை செய்த மனைவி கைது செய்யப்பட்டார். கம்மம் பகுதியைச் சேர்ந்த பிரசாந்தி என்ற அப்பெண் தினமும் மதுபோதையில் சண்டையிட்டு வந்த கணவர் ரவியை கொன்று இன்சூரன்ஸ் பணத்தை வைத்தாவது வாழலாம் என கருதியதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் ஆள் வைத்து கார் ஏற்றி கொலை செய்ததாக பிரசாந்தி உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். தீப்பெட்டி உற்பத்திக்கு தேவையான முக்கிய மூலப்பொருட்களான மெழுகு ஈரானில் இருந்து இறக்குமதி செய்யப்படுவது தடைபட்டுள்ளதால் 1 கிலோ மெழுகு 80 ரூபாயில் இருந்து 130 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் தீப்பெட்டி தொழில் முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. வட இந்தியாவில் விற்கும் பொழுது எங்களால் அதை கூடின விலைக்கு விற்க முடியவில்லை. ஒன்று. அடுத்து எக்ஸ்போர்ட் இதுவரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த சண்டையினால் எக்ஸ்போர்ட்டும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் தடைபட்டு கிடைக்கிறது. அரசியல் கட்சிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை திரும்பப் பெறக் கோரி தமிழ்நாடு முழுவதும் மார்ச் 12ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளதாக தவேக அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வுக்கான அரசாணையை வெளியிடக் கோரியும் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் வரும் 12ஆம் தேதி காலை 10 மணிக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே இறந்ததாக கூறப்பட்ட முதியவர் உயிருடன் வந்ததால் உறவினர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். பெத்தநாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்த முதியவர் மருதமுத்து உடல்நலக் குறைவு காரணமாக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர்கள் அறிவுரையை ஏற்காமல் மருத்துவமனையை விட்டு முதியவர் வெளியே சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மருதமுத்து இறந்துவிட்டதாக கூறி சடலத்தை உறவினர்களிடம் மருத்துவமனை ஒப்படைத்துள்ளது. இறுதி சடங்கிற்கான பணிகளில் உறவினர்கள் ஈடுபட்ட நிலையில் வால்பாறை சாலையில் முதியவர் மருதமுத்து நடந்து சென்றதை கண்டு திகைத்தனர். மருத்துவமனை ஒப்படைத்த அடையாளம் தெரியாத சடலத்தை திருப்பி அனுப்பினர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் நண்பர்களுடன் செல்ஃபி எடுக்க சென்ற கல்லூரி மாணவர் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முத்துப்பட்டியைச் சேர்ந்த பாலச்சந்திரு என்பவர் தனது நண்பர்களுடன் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சென்றுள்ளார். அப்போது அங்குள்ள சரவண பொய்கையில் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தார். எதிர்பாராத விதமாக பாலச்சந்திருவும் அவரது நண்பர் பாலாஜியும் தண்ணீரில் தவறி விழுந்துள்ளனர். இதில் பாலாஜி தப்பிய நிலையில் பாலச்சந்திரு நீரில் மூழ்கி உயிரிழந்தார். 2 மணி நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் உடலை மீட்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நடிகர் கௌதம் கார்த்திக் தனது மனைவி மஞ்சிமா மோகனுடன் சாமி தரிசனம் செய்தார். கோயில் நிர்வாகம் சார்பாக அவருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. கௌதம் கார்த்திக்கை கண்ட அவரது ரசிகர்கள் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். திருப்பூர் மாவட்டம் பொடாரம்பாளையம் பகுதியில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த டேங்கர் லாரியின் பின்புறம் கார் மோதிய விபத்தில் ஒருவர் உடல் சிதைந்து உயிரிழந்தார். பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த கோடீஸ்வரன் என்பவர் கோவை நோக்கி தனது காரில் சென்றபோது எதிர்பாராத விதமாக லாரியின் மீது பலமாக மோதினார். கார் அப்படம் போல் நொறுங்கியதுடன் கோடீஸ்வரன் தலை துண்டிக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் பலியானார். திண்டுக்கல் அருகே 300 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. நரிப்பட்டி பிரிவு அருகே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த காரில் வந்த 4 பேர் அதிகாரிகளை கண்டதும் தப்பி ஓடினர். இதனால் சந்தேகமடைந்து காரை சோதனைக்கு உட்படுத்தியதில் குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மேவலூர் குப்பத்தில் அரசு நிலங்களை சவிதா அறக்கட்டளை ஆக்கிரமித்துள்ளதாக ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய கவுன்சிலர் சாந்தகுமாரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். அதில் அரசு நிலங்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பூமிதான நிலங்களை தனியார் நிறுவனம் தனது வணிக லாபத்திற்காக பயன்படுத்துவது சட்டத்திற்கு புறம்பானது என்றும் நீர்நிலைகளும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்.
சிவகங்கையில் ஆட்டோ ஓட்டுநர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இறந்தவரின் குடும்பத்தினர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். மானாமதுரையில் முனீஸ்வரன் என்ற ஆட்டோ ஓட்டுநரை கழுத்தறுத்து கொலை செய்த சம்பவத்தில் இருவர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இறந்தவரின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் அதிகாலை நேரத்தில் பனிமூட்டம் படர்ந்த ரம்யமான காட்சி இயற்கை அழகை வெளிப்படுத்தியது. நட்சத்திர ஏரி முழுவதும் பனி படர்ந்து வெள்ளைக்கம்பளம் விரித்தது போல காட்சியளித்தது. இந்த பனி சூரிய ஒளி கதிர்கள் பட்டதும் மெதுவாக ஆவியானது காண்பவர்களை வெகுவாக கவர்ந்தது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே குடியிருப்பு பகுதிக்கு உணவு, தண்ணீர் தேடி 2 யானைகள் புகுந்தது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கம்மாளப்பட்டிக்குள் நுழைந்த யானைகள் வீதிகளில் உலா வந்தன. ஒன்றன் பின் ஒன்றாக சென்ற யானையின் பிளிரல் சத்தம் கேட்டு வந்த பொதுமக்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். இதனையடுத்து அங்கு வந்த வனத்துறை பணியாளர்கள் யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர்.